கேக்குக்கு எல்லாம் கேக்குக்கா வருது. சுக்குவா எடி கள்ளி வாடியா இந்த கள்ளிய பேர் இப்படி வந்திருக்காரு. நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப. எத்தனாவது பிறந்த நாள்? அடிக்கா நிப்பாட்டா அதோட வசந்த நாடகாவில் முகம் வந்து இருட்டி போடும் கிளியர் இல்லாமல் போடும்னு சொல்லி எங்களை வேகமாக வர சொல்லி இங்கே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து கொண்டு இருக்கு. நான் இருந்தாலும் ஒரு கவலை ஒன்று இருக்கு எங்களுக்கு. என்னன்னு சொல்லுங்க, இந்த பிறந்த நாள் நாத்தாதுமா பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு விட்டுட்டு மதியம் சமைச்சு கூட தெரியல. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். நான் சர்வி. நான் மோனிகா. நான் காவியா. நான் அபிசனா. ஓகே, அதாவது வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை, அதாவது வந்து பொழுதுபட்டு இப்போ காகங்கள் எல்லாம் தங்களுடைய இடத்துக்கு போய் கொண்டிருக்க. இப்போ 6 மணி ஆகிட்டு. நேற்று நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கம்சியாவுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லி சும்மா அவங்களோட குட்டீஸ்களோட சேர்ந்து வீட்டிலோட சமைச்சு சாப்பிட்டது. இப்போ இவங்களா எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து அக்காச்சிக்கு கேக் வெட்டணும்னு சொல்லி சிம்பிளாக கேக் கடற்கரையில் கொண்டு வெட்டுவோம். அது வந்து வேறு யார்ட்டையும் காவியாட்ட ஒரு ஆசை. அதுதான் குட்டீஸுக்கு ஆசை, 3 வச்சு ஆசையும். ஓகே, அப்போ அதனடியால் வேறு விடிய காலமே விஷ் பண்ண துவங்கினதுல இருந்து கேக் வெட்டணும்னு சொல்லி உண்மையிலேயே நாங்கள் ஒரு அந்த ஒரு முடிவில் இல்லைன்னு. அதான் நேற்றைய தினம் வந்து சும்மா நோமலாகவே உங்களை கூப்பிட்டு சாப்பாடுல எல்லாம் கொடுத்துட்டு விட்டது. ஆனால் இன்றைய தினம் எங்கள் கேக்கோடையே வந்து நிற்கிறாங்க. அப்போ உண்மையாகவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்களோட வீடியோ வந்து எங்கள் கம்சியும் மோனிகா இந்த எல்லாரையுமே வந்து நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்து கொண்டு வாரீங்கன்னு என்ன பார்த்து கொண்டு வரீங்கடா. எப்படி வளர்றது இப்படி பருவத்திலேருந்து இவ்வளோ பருவம் மட்டுமே நீங்கள் பார்த்து கொண்டு வாரீங்க. என்ன மாதிரி இருக்கிறாங்க வராங்கன்றது மாதிரி. ஆனால் சூழ்நிலை காரணமாக சில நேரங்களில் வீடியோவுக்கு வாரில்லை. மோனிகா தான் என்னோட வேண்டாம் படிப்பு சம்மந்தப்பட்டதில் இருக்கிறபடியால் வீட்டிலேயே நேரங்கள் இருக்காதுன்னு. நேரங்கள் இல்லை, மற்றது கொஞ்சம் பிஸி தானே. அப்போ பிள்ளையண்ட பர்த்டேன்னு சொல்லி சொன்னால் ஒரு வருஷம் பர்த்டே வரைக்கும் சும்மா சிம்பிளாக ஒரு வெள்ளச்செடி படுத்து சந்தோஷம் கொடுத்து தான் போடுறது. ஆனால் இப்போ இப்போதைய பிள்ளையர் ஒரு சின்ன ஒரு கேக்கு வெட்டினா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு சின்ன கேக்கை வாங்கி வெட்டினாலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி. அப்போ அது உண்மையாக தான் அது சொல்கிற மாதிரி பெரிய சந்தோஷத்தோடு இருக்கணும். அந்த சந்தோஷத்துக்காக தான் அப்போ நாங்கள் வந்து சரி ஓகே பரவாயில்லைன்னு அப்போ மாலைக்கு இப்போ எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொன்னது 5:45 6 மணி ஆகிட்டு. 6 மணி. அப்போ கேக் வெட்டுறக்கு வாங்கன்னு சொல்லி அப்போ என்ன இந்த நேரம் சொல்கிறீங்கன்னு சொல்ல சரி என்ன செய்யறோம் அவங்களோட விருப்பத்துக்காக வாங்கன்னு சொல்லி இதில் வந்து யாராவது வர்றாங்க வரமாட்டாங்கன்னு தெரியாது சொல்ல நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இப்போ கடற்கரை தானே. அப்போ சொன்னாங்க டைம் இருந்தால் வாரம்னு சொல்லி யாராவது வந்து நிற்கிறோம் என்னென்னு தெரியும். நாங்கள் இப்போ கடற்கரை போகிறோம், யார் வந்து நிற்கிறோமா இல்லையோ வரைக்கும் போய் பார்த்தா தான் நேரங்கள் எல்லாமே வந்து செய்யணும் மட்டும் ஆகிட்டு நாங்கள் சொன்னதுக்கு. அதை வந்து நாங்கள் பெரிய லெவலில் இதாக வந்து ஒன்றும் செய்து கொள்ளையில் சும்மா சின்ன பிள்ளைன்ற ஒரு விருப்பம். ஆனால் இதை குடிச்சு எனக்கு மனசில் தாக்கம் இருக்கேன்டா. நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து குடும்பத்தில் வீடியோ பார்க்குறவங்க சில நேரங்களில் அவங்களோட ஒரு கேக் கூடி வாங்கி வெட்டிட சூழ்நிலை கூடி இருக்கிறது. ஆனால் அப்படித்தான் சில எல்லாருடைய வாழ்க்கையுமே அப்படித்தான். ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, இப்போ நாங்களும் இதை வந்து வீடியோ ஒன்று செய்கிறபடியால் இதை வந்து கண்டிப்பான முறையில் சரியென்று செய்ய வேண்டியா இருக்குது. இல்லைன்னு அதுவும் இல்லை தானே. அதை நான் சொல்லிக்கொள்கிறேன் ஏற்கனவே. ஓகே, அப்போ எப்படியே நாங்கள் இனி கடற்கரைக்கு போயிட்டு வீடியோ இந்த மாதிரி அங்கே இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் அந்த எந்த இதுவுமே இல்லை. அரேஞ்ச்மெண்ட்ன்றது ஞாபகம் ஒன்று கொண்டு வரும். கேக் வெட்டேன் ஸ்கூல் தேவையில்லை. இங்கே எவ்வளோ குனிஞ்ச பண்ணிக்கலாம் என்ன காவியா கேட்க மேலே வச்சு வெட்டலாம். சரி ஏதாச்சும் இல்லைன்னு சொன்னா நான் ரெண்டாலும் குனிஞ்சு சரி என்னண்டாலும் ஓகே. அப்போ இதுக்கு இந்த சேனல் எங்களோட வீடியோ பார்க்க முன்னாடி எங்களோட சேனல் பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நம்புகிறேன். ஓகே, இன்றைய நாள் கூட இந்த சின்ன பிள்ளையும் மற்ற வந்து கம்சியாண்ட மனசும் வந்து தளரக்கூடாது என்ற ஒரு இதால் தான். ஏண்டா படிப்பு சம்மந்தப்பட்டதில் வந்து சொல்லி கொண்டிருக்கோம் உனக்கு அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி உண்மையாக வீட்டிலேயே எனக்கு ஒவ்வொரு வருது மோனிகாக்கு தான் மிஸ். ஆனா எனக்கு சத்தியமா என்னது தொடர்ந்து 5ஆம் ஆண்டுல இருந்து எனக்கு வெட்டி கொண்டு வந்து ஸோ அதனால எனக்கு கேக் வெட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா மோனிகா ஆசைப்படுவா, பட் சில வேளை அவளுக்கு வெட்டாம போயிடும். அதுக்கும் பிரச்சனை வீட்டை சண்டை. அதான் மோனிகா கொஞ்சம் இல்ல உம்மண்டி கொண்டிருப்பா. அதாவது மோனிகான்ற ஒரு ராசி என்ன மோனிகா சரி ஓகே. இனி இந்த எங்களுடைய வீடியோ பார்க்குற சின்ன பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து நன்றி. ஏண்டா ஒன்று மனசால கவலைப்படக்கூடாது. எங்களுடைய
தொடர்ந்து நீங்கள் எங்களை தெரிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டுக்கு பிறந்தனாண்ட நாங்கள் கூடி உங்களோட வீட்டுக்கு கண்டிப்பான முறையில் வந்து கேக் வெட்டுவோம். அதில் எந்த விதமான மாற்றமே இல்லை. அதனடியால் நீங்களும் வீடியோ பார்க்குற நீங்களும் சந்தோஷத்தோடு இருந்து வீடியோ பாருங்க. ஓகே, போயிட்டு பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் வந்து கடற்கரை கிட்ட வந்துட்டோம். வந்தோடனே வந்து சின்ன நூல் எல்லாமே வந்து கடற்கரை கூட்டி கொண்டு வந்தது கனநாள். அப்போ டப்பன்னு கடற்கரை நாள் இல்ல கன மாதங்கள் கழிச்சு எங்க ஒருத்தரையும் காணையில பார்த்து நாங்களும் மிரத்தான் அண்ணாக்கள் வந்து நிக்கணும். நினைச்சிட்டியா எங்களுக்கு விருப்பம் என்ன சொல்றது, சொன்னதால இந்த டைமுக்கு அவங்கவுங்க வாராங்களே. ஆட்டோ பார்க் பண்ணிட்டு ஓகே பார்க் பண்ணிட்டு வா. நாங்களும் சொன்னது மாதிரி அந்த டைமுக்கு ஆக்கள் எல்லாருமே வந்துட்டோம். என்ன சொல்றது, ஆனா இந்த இந்த நேரம் பீச்ல சரி. அப்ப நாங்க வந்து டெக்கரேஷன் செய்யறத பாப்போம். என்ன சொல்லவே இல்லையே, சொல்லாம செய்யறதா கிக்கு. என்ன மணல் பூச்சி காணாம வந்து படிக்கு அப்படி கிடக்கு. ஆனா இந்த ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த கோல்டு வந்து நல்லா இருக்கு. நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கிறோம். அந்த கடை கேக் எடுக்கிறீங்க, அது சாப்பிட பிடிக்கும். இது கொஞ்சம் டேஸ்ட். இது அந்த கண்டு வைக்கிறது. வடிவுக்கு வச்சுக்காங்க, சாப்பிடலாது. நல்லா இது வந்து விக்கணம் இல்லாத கேக் ஆன்சர். உடனே செய்த கேக். ஐசிங் கேக் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் இப்போ சாப்பிடலாம் தானே? ஓ, என்ன தெரியுமா, இப்போ டக்கண்டி இப்போ வந்து கேக்கை வந்து கடையில் வாங்கி போட்டு வெட்டிட்டு போகிறாங்க. இதையும் வந்து வேஸ்ட் ஆக்கி அவங்களுக்கு வருத்தத்தையும் கொடுக்கக்கூடாது. அதனடியால் சொல்லி சொல்லி சுடச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. உண்மையா? சரி சரி. அப்ப நாங்க வந்து இது ரிபன் இல்லையம்மா, இது ஐசிங். பொன் ஐசிங்ன்றது அது பொன் ஐசிங். ரைட், சரி, ஓகே. அப்போ நாங்களே நீ டெக்கரேஷன் செய்கிறதப்பா மேனே வந்துட்டாங்க டெக்கரேஷன் போடுறதுக்கும். இப்போ நாங்கள் கடற்கரைக்கு வந்துட்டோம் கேக்கு வெட்டுறதுக்காக. இதுதான் எங்களுடைய சுமார் ஒரு சிம்பிளான ஒரு கேக் வெட்டுவோம். எல்லோரும் வந்துட்டினா சரி, கம்சிக்கு கேக்கை முதல்ல ஃபஸ்ட்டுக்கு வெட்டுவோம்மா. அது குத்தடுக்கும் போ. அந்த பக்கம் தான் குத்துறது, இந்த பக்கம் தானே குத்துறது. இதுதானே இருக்கிறது. நான் குத்தினா சரி, கம்சி தான் மாறி இருக்கிறா. இந்தா நான் தானே கொளுத்துறேன், நீ தான் கொளுத்து. நான் தட்டி தரல கொளுத்து. இந்த அம்மா நிற்கும் இருக்கிற சரி. கொளுத்துங்க சொல்றேன், வீடியோவில் போட்டுட்டு. இது இந்த கண்ணால் அவங்க காமிச்சு கொளுத்து சொல்றேன். சரி, நான் கொளுத்துவோம். எங்க கண்ணமணி கொளுத்துறாங்க, கொளுத்துவான் எங்கால அது கடற்கரை காத்துல கொளுத்து கொளுத்து எனக்கு தெரியும். நல்லா கொளுத்துறேன். பொத்து இந்த குச்சு காத்தா
ஆமா இதுதான் பாத்தியா சரி எல்லாம் பாடுங்க ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி சரி கேட்க விட்டு இல்ல அது காமிச்சு தான் கஷ்டப்பட்டு பட்டுறாரு அத்து கேக்குக்கு எல்லாம் கேக்குக்க வருது ஏன் கஷ்டப்படுற கஷ்டமா இருக்க கேக்கு விட்டா கிரீம் தான் எடுத்துருக்காங்க சரி தீத்து சரி சரி தள்ளி நான் தீதிட்டு கூப்பிடுங்க அங்க விழுந்துட்டு போ மண்ணுக்குள்ள சரியா சரியா ஒரு ஆகலும் அந்த கேக்க தீத்துங்கோ அப்படி சொல்லுங்க கையை கொடுங்க ஏனையா காணும் காணும் பிறந்தநாள் கிடைச்சா காணும் சரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பெருசா நல்ல கேக்கா கிடக்கா சொப்டாரு கேக்கு நல்ல உள்ளுக்கு நல்ல கேக்கா இருக்கு இது கொடுக்க கூடாது என்னது கேட்க மட்டும் கூட ஆ இது அக்கா இது இத்தரா இந்த அக்கா திட்டு ஆ அக்கா அக்கா கொடு இந்த புள்ள விழுத்தி போட்டாங்க சரி சரி அப்போ எத்தனை நாள் பிறந்த நாள் 14 அங்கே அம்மா அங்கே அம்மா வாங்க கொஞ்சம் ஓ கதைக்கிறாங்க எத்தனை நாள் பிறந்த நாள் ஓ இது அடிக்க நிப்பாட்டா ஓகே சந்தோஷம் தானே இப்போ எப்படி போச்சு இப்போ 2 நாள் பிறந்த இப்போ வந்து இப்போ நேரம் வந்து 6:30 தாண்டிட்டேன் இந்த மாதிரி போட்டோன்னே ஸ்கூலாக போயிட்டு அப்படி ஸ்கூலில் போய் அவள் எல்லாத்தையும் கட்டோஸ் எல்லாம் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா என்னென்ன கொண்டு போனீங்க காமிச்சு சோடா முதல்ல ஆ கேண்டீன்ல வாங்குறது அப்புறம் சாக்லேட் அவ்வளவுதான் எல்லாம் கொண்டே ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருந்துட்டு இப்போ நாங்கள் மாலை பொழுதுல எல்லாரும் ஒன்று கூடி ஒரு சந்தோஷம் முதல்ல முடிவு பண்ணிட்டியல இப்படி தான் மட்டும் இப்படி தான் இங்கே அவங்க சிம்பிளாக நல்லா இருக்கும் மாமா நல்லா சிம்பிள் அண்டில் நல்லா இருக்கு இப்போ நாங்கள் கடற்கரையில் வந்து கேக்கு வெட்டுறது நல்லா இருக்கு இந்த இயற்கையோட கொஞ்சம் ரசிச்சா ஒரு சந்தோஷமா இருக்குது சந்தோஷமா இருக்கு நடுவலும் வீட்டுக்குள்ள தான் எல்லாரும் மாறி மாறி கேக்க வெட்டுறது அது வெக்கைங்க இப்போ வீட்டுக்குள்ள எல்லாம் வெட்டினா சரியான வெக்கையா இருக்கு இது நல்லா இருக்கு அவங்களோட 4 பிறந்த நாளுக்கும் இப்படியே வெட்டுறது அது பார்ப்போம் கடவுள் சித்தம் கத்தருக்கு சித்தம் என்றால் கடற்கரையிலும் பட்டலாம் அங்கேயும் பட்டலாமே ஓ என்னாலும் இப்போ நானும் இதில் இந்த வந்திருக்க இடத்துல வீடியோ பார்க்க உறவுகள் சில கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா அண்ணா வந்தவர் ஜெபம் பண்ணலையாண்டு ஜெபம் பண்ணி விடுங்க இல்லை இல்லை ஜெபம் பண்ணுறலாம் அது ஓகே ஆனால் என்ன சொல்லுங்க வேதம் என்ன சொல்லுது என்றால் கத்தரை வந்து கனம் பண்ணுகிறது என்ன அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து புருஷன் வந்து தலையாக இருக்கிறாராம் அப்போ புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறாராம் அப்போ புருஷனுக்கு மற்ற எல்லாம் வந்து மனைவி சரீரம் மற்ற பிள்ளைகள் எல்லாம் அவயங்கள் அப்போ அந்த அவயம் வந்து எல்லாத்துக்கும் வந்து இணங்கி போகுது அப்படியே ஒத்து போவே அந்த இப்போ கடவுள் வந்து ஒரு கணவனுக்கு தலையாக இருக்கிறார் அப்போ கணவன் வந்து மனைவிக்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிற அப்போ மனைவி இந்த சரீரம் என்ன சரீரம் பிள்ளைகள் எல்லாம் ஒரு அவயங்கள் அப்போ பிள்ளைகள் எல்லாம் என்ன அதுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அப்போ தகப்பன் என்ன செய்கிறது தகப்பன் வந்து கடவுள் இந்த வசனத்தை காட்டி தான் பிள்ளைகளை வளர்க்குறது
என்ன அப்போ அதுதான் கீழ்ப்படி. இப்போ நாங்கள் இந்த உலக ரீதியாக பிள்ளைகள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னால் அது ஓமம்மான்னு கேட்டுட்டு போனால் அப்புறம் அதுக்கு அந்த எதிர்காலத்தில் வந்தால் அது வந்து நடக்காது. அது வந்து மேலே எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து நடக்குது. அப்போ என்ன நாங்கள் அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் எங்களுக்கு நாங்கள் நினைக்கிற விட நாங்கள் அதிகமாக எங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்க போகுது. ஒவ்வொரு தரம் நாங்கள் நினைப்போம் எங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் இந்த கடவுளை நாங்கள் கனம் பண்ண எங்களோட குடும்பத்தில் கடவுளை நாங்கள் கனம் பண்ணும் பொழுது நிச்சயமாக எங்களோட பிள்ளைகள் கடவுளால் மதிக்கப்படும், கடவுளால் ஒரு ஆசீர்வாதம் ஒன்று உண்டாயிருக்கும். அப்போ நாங்கள் என்ன கடவுளை கனம் பண்ணுறோம். எந்த ஒரு காரியத்துக்கு நாங்கள் முன்னுக்கு கடவுளை வச்சு செய்கிறோம் என்ன. அப்போ அது இப்போ நாங்கள் தலை எப்படி இருக்குதோ அதோட சரீரங்களும் ஒத்து போய்க்கலாம் அந்த குதூகலம், அந்த சந்தோஷம், அந்த இன்பம் எல்லாம் உண்டாயிருக்கு. அப்போ எந்த நாளில் அந்த சந்தோஷம் சமாதானம் அது உண்டாயிருக்கிறது என்ன அதோடு நாங்கள் ஒத்து போவேக்கணும். அப்போ கடவுளுடைய சிருஷ்டிப்பு அப்படி தானே என்ன ஒரு அப்போ சந்தோஷம் மறுபடியும் சந்தோஷம். ஓகே அடுத்தாக்கள் வாங்க எப்படி இதை கொண்டு போவோம். ஓகே புழுங்க. சரி ஓகே இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக கம்சிகாவுக்கு கேக் கட் பண்ணுறக்காக வந்துருக்கோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே எங்கே ஹாப்பி பர்த்டே. 14 விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. Thank you. வித்தியாசமா இந்த ஒரு கணக்குல கொண்டாடினோமே. கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கு. அப்ப என்ன மாதிரி சாப்பாடு படிக்க இப்போ சாப்பாடு கேக் கட் பண்ணுவோம். இருட்டு பண்ணிட்டு இல்ல அப்ப சாப்பாடு இங்க வந்தேன்னு சொன்னாலே நைரோக்கு என்ன சாப்பாடு அதான் நான் இப்போ வந்து நான் உங்களை விடுறேன். அதான் கம்சி ஹாப்பி பர்த்டே அல்ல கேக் வாங்க ஆதிக்குட்டி ஆதிக்குட்டி கம்சி ஒரே மாதிரி கொடுப்பேன். ஒரே மாதிரி சரி ஓகே. அப்போ சந்தோஷம். அப்போ இன்று போல என்றும் சந்தோஷமாக இருங்கோ கம்சி. அப்போ அடுத்த ஆக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட வசந்த நாடகாவில் முகம் இருட்டி போடும் பூரா கிளியர் இல்லாமல் போடும்னு சொல்லி எங்களை வேகமாக வர சொல்லி இங்கே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொண்டு இருக்கு. அப்போ பவுடர் இல்லாமல் பொன்ஸ் பவுடர். சரி ஓகே. அப்போ நாங்கள் அடுத்த வசந்த நாகோட நாங்கள் போவோமே. சரி ஓகே சரி ஓகே. ஐயா அது உப்புமா கூட அப்புறம் வாங்க. கம்சி நீ பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இவர் விடிய எனக்கு விஷ் பண்ண பாட்டு பண்ண உனக்கு நான் உண்மையா சொல்லுவேன் கம்சி. அதான் நான் என்ன உடுப்பு ஓடியா இருக்கல பாவம் யார் எடுத்து அந்த உடுப்பு நான் தான் செலக்ட் பண்ணேன். நல்லா என்ன வாயெல்லாம் சிவப்பா கிடக்கு இந்த கேக் இந்த விசித்திரமோ. லிப்டிக் உங்களுக்கு பிடிக்காது உங்களோட அம்மா மாதிரி தான் நீங்கள் அப்படியே லிப்டிக் எல்லாம் பிடிக்காது. அப்போ இப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களே. ஆனா இருந்தாலும் ஒரு கவலை ஒன்று இருக்கு எங்களுக்கு. என்ன சொல்லுங்க இந்த பிறந்த நாள் நாத்தாதுமா பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு விட்டுட்டு என் சமைச்சு கூட தெரியல ஸ்கூலுக்கு போயாட்டிக்கு நாளைக்கு என்ன விட்டுருக்க மாட்டாள் ட்ரீட் வைக்காட்டிக்கு ட்ரீட் வச்சுனீங்களா அங்கே. அப்போ நாங்களும் அப்போ யோசிக்க தேவையில்லை. இப்போ எங்களுக்கு ட்ரீட் இருக்கு. சோடா அங்கே கொடுத்தேன் உங்களுக்கு சோடா வருது. சரி நீங்க எங்க வருது எல்லாரும் இதில் நிற்கிறோம் அங்க இருக்கு கொடுத்துட்டாவா. சரி அப்போ நாங்கள் முதல்ல வாக்கு கேக்கை தீட்டுவோமே. இந்த ஐசிங்கை கழிச்சு போட்டு கேக் ஒரு விசித்திரமான கேக் கிடக்கு. யார் செய்தது இது? நாங்க ஆர்டர் பண்ணி உடுப்பு கேட்ட கலர்ல நான் ஏஞ்சு குத்திட்டுறேன். சுக்குவா எடி கள்ளி வாடியா இந்த கள்ளிய பேர் இப்படி வந்திருக்காரு. நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப. அந்த பாட்டை போடணுமா? இவர் என்ன பர்த்டே விஷயத்தையே மறந்துட்டேன். நான் ஸ்கூல்ல பாக்குறேன் ஞாபகம் வச்சிருக்க. நீ என்ன பெரிய நாங்கள் ஏதோ ஸ்டேட்டஸ்ல பார்த்து போட்டு அம்மா அதுக்கு அடுத்தது என்ன ஃப்ரெண்ட் 2 பேர் அதுக்கு அடுத்தது நீங்கள். ஆனால் உண்மை நான் என்னென்ன விஷ் பண்ண கேட்டுப்பேன். ஹாப்பி பர்த்டே பாட்டெல்லாம் பாடி அவளுக்காக விஷ் பண்ணினாங்க. உனக்குமே பிறந்தநாள் எத்தனாவது பிறந்தநாள் சொல்லி எங்களுக்கு தெரியும். 14 வயசு ஆகிட்டு கடவுளே
அப்போ நான் கல்யாணம் கட்டி வரைக்கும் நீ இந்த ஒரு ஏஞ்சல மாதிரி இருந்தவளாக்கு மேலே இல்லை ஏஞ்சல மாதிரி இல்லை பள்ளிக்கூடம் போய் கொண்டு இருந்தவள் அப்போ இன்று போல் எப்போவுமே வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எங்களுடைய யார் உங்களுக்கு அத்தை மாமா அவங்களுடைய வாழ்த்துக்களை அப்போ நீங்கள் நேற்று விடிய கதை கேட்க யாரோ சொன்ன மாதிரி கிடந்துச்சு எங்களுக்கு கிஃப்ட் எதுவும் கட்டாயம் பண்ணி கொண்டு வரணும் டிஷர்ட் வண்டியை சொன்னது அந்த டிஷர்ட் தான் வேண்டி வந்துருக்கு இதை வச்சிருந்தேன் அப்போ இந்த பிறந்த நாள் வந்து உங்களுக்கு மரூன் சரி உங்களோட ஃபேவரட் கலர் மரூன் அப்படி அதான் சரி ஓகே அப்போ நாங்கள் சந்தோஷமான அந்த என்னன்னு சொல்கிறோம் நாங்கள் கேக்கு தீர்த்து நாங்கள் ஒரு சும்மா ஆண்டாலும் ஒரு சொட்டு தீர்த்து வாழ்ந்து பார்த்து நாங்கள் தீர்த்துறோம் அதேதான் சுக்கு வந்தாலே அந்த கேக்கில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறது இந்த கேக்கில் ஆர்வம் காட்ட மாட்டேன் இந்தியால கேக்கங்கால ஏதோ சாப்பிட்றீங்க வாங்கால வெளிப்போம் நீங்க தர நான் வாங்கினா இல்ல நல்லா கிடக்கானா சரி ஓகே அப்ப சந்தோஷம் அது ஐசிங்க பாக்க அப்படி நினைச்சா உங்களுக்கு கேக் சாப்பிட்டு பாருங்க ஐசிங்க அப்ப என்ன சந்தோஷம் நாங்கள் வலிக்கிறட்டுமோ சரி அப்போ அதில் கலந்து கொள்வோம் சரி அப்போ மிகுதி நிற்கிறார்களும் வந்து கலந்து கொள்ளட்டும்பா கம்சி பாய் சாப்பிட்டு ஒவ்வொரு பக்கத்தால் வீடியோ எடுத்து பாருங்க யூடியூப்காரன்னு சொன்னாலே உதவும் பிரச்சனை இப்போ இங்கால ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு அங்கால தங்களுக்கு ஒரு வீடியோலாம் வச்சு கொண்டிருக்கிறேன் இந்த பாருங்க எல்லாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம் சாப்பாட்டுக்கு இது அதுதான் தேர்வு சின்ன பிள்ளைகள் மண்ணெல்லாம் கொண்டு வரதான் நான் தெரியல அண்ணா அவசரப்படாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா தனக்கு சாப்பாடு காணன்னு சொல்லி ஒரு முழு கேக் எடுத்து வச்சு கஞ்சி வேறுங்க முழு மாடு சாப்பிட்டது தாங்க இது வந்து மீஞ்சது எங்க நாடு மீஞ்சது அமைதி பெற்று கொள்ளும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு விஷயத்துல வந்து வசந்தன் அவர் சப்ளையா வந்து வேலை செஞ்சு வந்திருக்கிறார் பிரிச்சு போட்டு ஐயோ அவனை தேவை என்ன சோடா வேணும் மடியில் அள்ளி வச்சிருக்கீங்க எல்லாமே எல்லாருக்கும் கொடுக்கலாம் படிப்பா தாராளமா அதான் மரியாதையா கிடக்குது என்னது ரோல மரக்கறி நீங்க என்ன மான் வாங்கிக்குது சிக்கன் ரோல் வந்து மரக்கறி தான் சாப்பிடுங்க சிக்கன் கடிக்க வரும் ஐயோ கடிக்க வரும்
பெரிய கடைகள் எனக்கு தரீங்க இதுக்கு சோடா பெப்சி கிடக்குதோ ஆமா கிளைமேட் கொடுத்து விடு என்னண்டு இல்ல நல்லா இருந்து என்ன ஈரல் வருது ஏதோ சொல்லப்படுது அங்கே இருக்கு தம்பி பாக்குறான் காரிய கவனிங்க அந்த பெப்சி வேற இல்ல அப்படி எது அப்படி வர மூடிய காணல அங்கால கொடுங்க அங்கால ரோல் கொடுத்தாச்சா அடுத்து இதுல அங்கால கொடுத்து கொடுங்க பெப்சி கிடாந்து இல்லையோ அப்ப கொண்டு எந்த சோடா இங்க அதுக்கா நான் வச்சுக்க கொண்டா நான் வச்சுக்க இந்த நான் சோடா குடிக்கிறேன் ரோல் சாப்பிடலையோ நான் ப்ரோ சாப்பிட்டோம் ஏன்டா இது கையில வரும் அங்க விட கவல் வச்சுக்கலாம் உங்களை தரட்டேன் ரோல் கிடக்கு உங்களுக்கு நீங்க கணக்கா தான் வாங்கிங்க என்ன நாங்க அளவா வாங்கினாங்க எவ்வளவு தெரியும் தானே மேக்சிமம் வேணுமென்று எடுக்குது அங்க கிடக்குது அதுக்கு சாருது இங்கதான் நீ அந்த ரோடத்தா எடுத்துட்டு இல்லை உங்களுக்கு இந்தா அப்படி ஆமா இந்த சுக்காக 3 ரூபா 3 ரூபா மண்ணில் கூடாது கஞ்சி கிளைமேட் ஹலோ இரவு சாப்பாடு தான் வடிவா சாப்பிடு வடிவா சோடா குடிச்சுட்டு இப்போ அப்படியே வடுங்க காணுமே உங்களுக்கு இரவு சாப்பாடு துப்புரா காணாது விடங்கையில ஆட்டோ ஸ்டார்ட் பண்ண வட்டிடு சரி இப்படி சாப்பிடுறது எப்படி இருக்குது உண்மையில என்ன ஒரு 15 சொல்ல ஆயிலாம் பசியில வெளியே சோடாவையும் சோடையும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் ஒன்றும் சொல்ல ஆயிலாம் அதுதானே என்ன விளங்கையில இதுதான் சாப்பாடு இல்ல ஐஸ்கிரீம் வெயிட் பண்ணுது உங்களுக்கு தான் இதை விட குடிக்கிறீங்களா ஐஸ்கிரீம் இந்த கண்ணு இருந்தாலும் குடிப்பேன் சந்தோஷத்துல அதுதானே ஸ்பெஷலாக வாங்குவேன் அது நல்லா இருக்கும் அதுக்கு தான் சோடா வாங்கி தந்துருக்கேன் சோடாவோட இந்தாங்க ரோலுக்கு மதிப்பு இல்லையாப்பா ரோலுக்கு என்ன மதிப்பு தெரியும் உங்களுக்கு பாத்தீங்களா சோடா ரோலுக்கு மதிப்பு இல்லையா சொல்லினா நான் ஒத்தம் சொல்லல அப்படி என்ன தரது சோடா போத்துல காணையில அங்க கிடக்குது அண்ணாட்ட அங்க சுக்கூட்ட கிடக்குது நீங்க பெப்சி வேணுமே கொஞ்சம் ஒரு 3 வரும் இந்த அப்பாட்ட கொடு சத்தமும் வேற தம்பி குட்டிக்கு தம்பி குட்டிக்கு கலந்தாடி அம்மா அதான் தெரியல அவன் இந்த பிஸி போல சொந்தக்காரர் வந்து நிக்கிறேன் ஆக்கள் வந்து நிக்கிற முடியாது வளரிய விட்டுட்டு வரல என்ன சுவாசம் இல்லையா அவனை விட்டு தாமத்துக்கு வந்தாலே இன்னும் சோடா வந்து எனக்கு வேலைக்கு பார்க்க போட்டாரா ஆண்டியை உருண்டை விடுங்க அம்மாடி நாய்க்கு கொடுக்குற வந்து நீ நாய் போகாதங்க இங்க வேற நம்மளால காமிச்சிட்டு பறிக்காத அவள் அங்க ரோல்ல இருக்கிறது இதான் எடுத்து வந்து இது ஒரு புதுவிதமான அனுபவம் தான் அனுபவமா இருக்கு எப்படி இருக்குது சொன்னா அது வந்து வேலைக்கு வரணும் வேலைக்கு வேற ஒண்ணு உண்மைதான் நாங்க ஒரு அலுவலா போன முடிய லேட் ஆயி உங்களுக்கு இந்த இடத்துல அலுவலகம் அதுதானே தெரியல ரோல் வாங்க போகணும் சுட நாங்க வந்து போனோம் வந்துட்டு வாங்க போன் அடிக்கிறோம் வாங்க குளிச்சு கொண்டிக்கிறோம் இல்ல நம்ம வலிக்கிட்டுட்டோம் தலையெழுத்து கொண்டு நாங்க வந்துட்டாலும் கூட்டி போட்டு போனாங்க எல்லாரும் விட ஃபர்ஸ்டா வந்து நாங்களா அதுல வச்சு கட் பண்ணுவோம் உண்டு
ஆனால் எனக்கு சொல்லாட்டா நான் ஜெட்டி அடி போயிருப்பேன். அதுதான் நான் பிறகு சொன்னேன், நான் இங்கே மூக்கத்துக்கு தானே சொல்லி. ஜெட்டி அடி போயிருந்தா போல் ரொட்டி அதுதானே நான் சொன்னேன், போல் ரொட்டி வேணாங்கண்ட நீங்கள் இல்லை இவைய கேட்க வேணாம். போல் ரொட்டி இது செலவுதான், இது செலவில்லை, காசு கொடுத்தா பயங்கர அதுதானே. எவ்வளோ? 20 ரூபா. இது 60 ரூபாயில கட் பண்ணுங்க இந்த கேக்கு கொஞ்சம் எல்லாரையும் நான் சொல்றேன், கேக்குற தலைவரை சொல்றோம். இப்ப நாங்க நம்ம வீட்டை போறோம். வீடியோ முடிச்சுட்டு தான் வீட்டை போறோம். முடிங்க வேணாப்ப. சரி வாங்க, எங்க காமிச்சு எங்க நீங்க கம்சி நிக்கிற, நீங்க முடிங்க. அப்படிதான் சொல்றார் பாப்போம். ஓகே, அப்ப இனிவே வந்து கம்சியுடைய பிறந்தநாள் நிகழ்வு நிறைவுக்கு வர போதேன. நீ என்னாலும் கண்ணாடி போடணும், தொடக்கிற நேரம் காலட்டணும், சாப்பிட மட்டும் எடுக்கணும். அப்ப சந்தோஷமா இருந்தது கம்சின்ற பிறந்தநாள். சந்தோஷமா இருந்தவங்க நேரம் காணா போட்டு நேரம் இருட்டி வேலைக்கு வந்து எல்லாம் தண்ணியை அலைஞ்சு கிளஞ்சு தெரியணும். நீங்க ஒரு அலுவலா போனோட இனி போகக்கூடாது. அப்ப உண்மைக்குமே வந்து இது ஒரு புதுவிதமான ஒரு பிறந்தநாள் நிகழ்வு தானே. ஆனா எங்களோட குடும்பத்துல யாருமே இதை கடைப்பிடிக்க கூடாது அவ சொல்லிட்டு அவள் தானே சொன்னா சிக்கல் பாடுகள் கூட. ஆனா சந்தோஷம், ஆனா நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்குது. நீங்க வேலைக்கு வந்திருந்தா நல்லா இருந்தது. 5 மணிக்கு வந்திருந்தா நாலு மணிக்கு வந்து 5 மணிக்கு ரசிப்போம் கடல்ல குளிச்ச பார்த்துதான் புதுடு போடுறோம். கம்சி உங்களுக்கு சந்தோஷமா? கம்சிக்கு சந்தோஷமா? அப்படி சொன்னா அம்மா என்ன செய்வாங்க, அப்பா என்ன செய்வார் உங்களுக்கு? அம்மா 2 அம்மா விஷ் பண்ணவா? அப்ப அந்த உடுப்பு அது இந்த செலக்ஷன் வாங்கி தந்தது அம்மா. இன்னைக்கு நீங்க ஃபுல்லா சந்தோஷமா இருந்தீங்க. இந்த புள்ளைய கேக் கூட தான் அப்ப இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு சந்தோஷமான வருஷமா அப்ப இந்த முறை ஃபேவரட் கலர் என்னன்னு சொன்னாங்க? மெரூன். அப்ப அப்பாவை காணையில என்னண்டு அவர் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். முடிப்பா வீடியோ நீங்கள் முடிச்சு விடுங்க. நீங்கள் உங்களோட பொன்வாயா சரி என்னன்னு முடிக்கிறது? சரி இதோட எங்களோட வீடியோ என்ன சரி இதோட எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இதை பற்றிய கருத்துக்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். எங்களுடைய தங்கச்சிக்கு பிறந்த வாழ்த்துக்களையும் உங்களுடைய சார்பாக தெரிவிச்சுக்கொண்டு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விட விட்டுக் கொள்கிறோம்.